இல்லை அதான் இது வந்து பழிவாங்கல் வழக்குன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதாவது தொட்டவர்களை விடமாட்டோம், தொடாத என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அவங்கள விடமாட்டோம், அவங்கள உளதிக்கு வைப்போம், அப்படிலாம் ரைட்டு. ஏவா வேலு மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அது அறப்போர் இயக்கம் கொடுத்துச்சு, நியாயமான ஒன்று. ஆனால் இது வந்து கில்லி சரத் மேலே வந்து தெளிவாகவே வந்து அவங்க ஆதாரங்களோட பேசுகிறாங்க, அதுக்கான ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அவங்கள தூக்கி உள்ளே வைக்கணுங்கிறது நீங்கள் இது வந்து பழிவாங்கல் நடவடிக்கை தானே. இதை நோக்கிய நகர்வு. இதை விட நான் சொல்கிறேன், கில்லி சரத் மேலே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அதை எடுத்துருந்தீங்கன்னா உடனே வந்து மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். மாணிக்கம் தாக்கூர் பேச ஆரம்பித்தார். ஏன்னா இவருக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா இன்னொன்று, ராகுல் காந்தி வந்து பிரவீன் சக்கரவர்த்தியையும் இது போன்ற மாணிக்கம் தாக்கூரையும் நம்புகிறார். ஏன்னா இவர் வந்து ஆரம்ப காலத்தில் ராகுல் காந்தி வந்து ஒரு மாணவர் அணின்னு உருவாக்கும் போது யுவராஜ் இவங்க கரூர் எம்பி ஜோதிமணி போன்றவர்கள்லாம் அப்போ வந்தவர்கள் தான். அப்போ தான் மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்தாங்க. அப்போ அவர்களுக்கான நெருக்கமான வட்டத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்கிறதுனால மூத்தவர்களை மதிப்பதில்லை இவங்க. அதாவது இப்போ நான் கிளவி வயசுக்கு வந்தால் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அப்படிங்கிற பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி செய்யலைல்ல. அன்றைக்கி நீங்கள் என்னத்துக்கு பாஸ் இது மாதிரி தான் அனுப்புனீங்க, வந்து கெஞ்சி கூத்தாடினீங்க, வந்து 28 சீட்டாக கொடுங்க, 25 தான் தருவோம்னு அவங்க தெளிவாக இருந்தாங்கல்ல. அன்றைக்கி திராணி இருந்தால் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே, அப்போயே போய் தாவேக்க கூட போக வேண்டியதானே. அன்றைக்கி வந்து ராகுல் காந்தி பேச யாரும் கேட்கல, மல்லிகார்ஜுன கார்கே கேட்கல, எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் இதே பிரச்சனை இருந்தது. சிவி சண்முகத்தை வந்து அழைக்கும்போது டெல்லி சிறப்பு பிரதிநிதி தரேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து சரின்னு சொன்னார். அப்போ 15 எம்எல்ஏ கூட ஒன்னியர் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களே ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னாங்க. அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. இன்றைக்கி எப்படி மதிமுகவில் இருக்க 2 எம்எல்ஏக்கள் நாங்கள் திமுகவுக்கே போகிறோம், ஒருத்தர் திமுகவுக்கே போகிறேன்ட்டார், ஒருத்தர் திமுகவே தொடர்வேன், அந்த உதயசூரியன் சேர்ந்த எம்எல்ஏவே தொடர்வேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இது மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதுக்கடுத்து தான் வந்து வெங்கட்நாராயணா போகிறார் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக. அதுக்கு ஒரு கொஷின் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு கர்நாடகாரரை வந்து ஏற்கனவே மேகதாது பிரச்சனை இருக்குது, அந்த நிலையில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் போட்டுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ விஜய் சொன்னார்னா நீங்கள் மறைமுகமாக வந்து நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லி நீங்கள் காசு கொடு, சோஃபா மாடல் அரசுன்னு அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை அப்போ நீங்கள் உடனே மாற்றி பேசுகிறாரு வைகோ. ஏன்னா அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது அவருக்கு சாதாரணமான ஒன்று தான் எப்பயுமே. ஏன்னா அவருக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்குது. ஸ்டாலினை வந்து அடுத்த தலைவராக வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியே வந்தார். யார் பின்னாடி எதுவும் இல்லை. இப்போ வந்து உங்கள் பின்னாடி நீங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியா வச்சு தானே இது வரைக்கும் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க. இன்றைக்கி விஜயோட வெற்றியே வந்து சோஷியல் மீடியா வச்சு தான். ஏன்னா மேனிப்புலேட் பண்ணீங்க, குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணீங்க, பெரியவர்களை மேனிப்புலேட் பண்ணீங்கிறதா உங்கள் மேலே குற்றச்சாட்டு. சோஷியல் மீடியாங்கிறது பொதுவான விஷயமாகிடுச்சு. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. இன்றைக்கி வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில் நம்மெல்லாம் பத்திரிகையாளர்களாக தொடங்கும் போதெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள்ன்றது ஒரு மரியாதை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறைய வந்துட்டாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள் நிறைய வரதான் செய்யும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் பத்திரிகையாளர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் மாநாடு, IPS IAS மாநாடு நேற்று தொடங்கின மாநாடு இன்றும் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கட்சி பேதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாக செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த மாநாடு எப்படி பாக்குறீங்க? இந்த மாநாடு பார்க்கறதுக்கு முன்னால் அவருடைய சரத்து வந்து அமைச்சராக இருக்கிற சரத்து வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி IPL வந்து அந்த மாத்திரையை வந்து நான் உடச்சி கொடுத்தேன்னு சொல்லி அதுக்கு நிறைய ட்ரோல் வந்துருச்சு. அதை வந்து நான் இல்லை, அது இதுக்காக தான் கொடுத்தேன்லாம் சொல்கிறார். பாராசிட்டமால் மாத்திரை இல்லை, பாராசிட்டமால் மாத்திரையை இப்படி உடைக்க முடியாதுன்னு நிறைய நிரூபிக்கிறாங்க. அதை தாண்டி அதுக்காக அதை முட்டு கொடுக்குறதுக்காகவே மனைவியை வச்சு பேசுகிறாரு, பக்கத்து வீட்டுக்காரமெல்லாம் பேசுகிறாரு. இதுவே வந்து கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போது போதை ஒழிப்பை பற்றி பேசக்கூடிய விஜய் முதல்ல இந்த ஆட்சி மாற்றத்தில் இவங்களுக்கு வந்து இவ்வளோ மாறி இருக்குல்ல, விஜய் நம்பி தானே போட்டிருக்கீங்க. அப்போது அதை தாண்டி நீங்கள் வச்சுருக்கிறவங்களே சரத்து போன்றவர்களே வந்து போதைப் பொருளுக்கு சாதகமானவர்களாக இருக்கிறாங்களே, அவங்கள மாற்றுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய வைக்கப்படுகிறது. அதுபோக ஊழல் பண்ணது மக்களே ஊழல் பண்ணாங்க,
அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு அமைச்சர் விஜய் பாலாஜி பேசுகிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து வாங்குற இடத்துல வாங்கிட்டு ஓட்டு குத்துறது எங்களுக்கு ஊற்றிட்டீங்க தாவாக்காக்கு அப்படிங்கிறாரு. அப்போ மக்களையே ஊழல்வாதிகளாக மாற்றுற பேச்சை வந்து எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து ஊழலை ஒழிப்பதற்கான, போதையை ஒழிப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, அதற்கான செயல்பாடுகள் இருக்குது. நீங்கள் இதுவரைக்கும் என்ன சொன்னீங்கன்னா, போனதில் சார்னு கூப்பிட்டீங்க, ஏலம் விட்டீங்க, ப்ரோன்னு கூப்பிட்டீங்க. அப்போது உங்கள் கையில் தான் இப்போ சட்டம் ஒழுங்கு இருக்குது. ஆனால் சட்டம் ஒழுங்கை வந்து நீங்கள் ஏன் சரிப்படுத்த முடியல? இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆளை தான் வச்சுருக்கீங்க. ஆனால் இன்னமும் வந்து பாலியல் வன்முறையும் இதெல்லாம் வந்து போதையின் வழக்கமாக தான் வந்துகிட்டே இருக்குது. நேற்று அண்மையில் கூட ஒரு 3 வயசு பொண்ணுலேருந்து எல்லாம் பாலியல் வன்புணர்வு செஞ்சதெல்லாம் பார்க்குறோம். அப்போது இதற்கான நடவடிக்கை எடுக்கவே முடியாமல், அதான் நடக்கவே முடியல அப்படிங்கிறது அங்கே கேள்வி. இப்போ நடக்கவே முடியல, 400 பொண்டாட்டியம் அப்படிங்கிற மாதிரி அது இல்லாதனாக்கா உங்களை வந்து தவறு சொல்ல வரல. நீங்கள் 6 மாதம் டைம் கொடுங்க, அது தருங்க, இது கெஞ்சி கேட்குறத விட்டுட்டு உங்கள் கையில் இருக்க பவரை நீங்கள் பயன்படுத்த முடியல. இன்னமும் ரீல்ஸ் ஆட்சியாகவே வச்சுருக்கீங்க. இன்றைக்கு வரைக்கும் ரீல்ஸாக தான் இருக்குது. நீங்கள் நடந்து போனால் ரீல்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஈவன் தோ அண்மையில் பாக்யராஜ் அவர்களுடைய மரணத்துக்கு நீங்கள் வரும்போது கூட அதை ரீல்ஸ் மாதிரி எடுத்து போடுறாங்க. அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்கிறீங்க. அது மாதிரியான சூழல்களை மாற்றிக்கிட்டே இருக்கோம். அப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போதை ஒழிப்புக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, அதற்கான எந்தவித இதுவும் வரல. இப்போது ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஆரம்ப காலத்தில் பெத்தடின்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசில். அதை தாண்டி இப்போ வந்து கொக்கைன்லேருந்து ஹெராயின்லேருந்து எல்லாமே புழக்கத்தில் இருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. தலராணின்னு கேட்டு வாங்குறாங்க பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில். அப்படிலாம் இருக்குது. அது இன்னமும் ஒழிக்கலை. இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதை நிறுத்துவதற்கான என்ன வழிமுறைகள் ஏற்படுத்துறீங்க? IAS IPS கூட்டத்தில் வந்து அதுக்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை என்னென்ன எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க தயவுசெய்து. ஏன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்குறதே உங்களுக்கு வழக்கமாக வச்சுருக்கீங்க. அதையாவது ஒரு ப்ளூ அறிக்கையாக இல்லாமல் ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அது சரிதான். நீங்கள் வந்து முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை பார்க்குறோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை முதல் முறை நடக்கிறீங்க. அதில் வந்து பின்னால் வந்து வாய்மையை கொள்ளுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கவனிக்கல. இன்னொன்று, சிங்கப்பெண் அதிரடிப்படையில் அவங்களுக்கு பவானீஸ்வரி தலைமையில் கொண்டு வந்தீங்க. அதுக்கான எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான சரியான சீருடை கொடுத்தீங்க? இன்னைக்கு வரைக்கும் புதுசாக ஆட்கள் எடுக்கலை. அது ஏற்கனவே பற்றாக்குறை இருக்குது. அதுக்கான ஒரு சீர்திருத்தம் இல்லை. ஆக நீங்கள் எடுக்கிற எல்லா நடவடிக்கையுமே வந்து முழுமையான நடவடிக்கை இல்லை. வந்து ஐவாஷ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம்கே வாஸ்தே நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை போடுறீங்க, இது பண்ணுறீங்க. இது திமுக ஆட்சியில் நடந்துச்சு, அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு, உங்கள் ஆட்சியில் நடக்குது. அப்படி தான் பார்க்கப்படுகிறதே தவிர நீங்கள் புதுசாக எதையும் செஞ்ச மாதிரியே தெரியல அப்படிங்கிறதா மக்களுடைய வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது. இப்போது இந்த அமைச்சர் கில்லி சரத்துக்கு எதிராக நேற்று போராட்டம் நடத்திய சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், மேயர் பிரியா உள்ளிட்ட 230 பேருக்கு மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இது வந்து பழிவாங்கல் வழக்குன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதாவது தொட்டவர்களை விடமாட்டோம், தொடாத என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அவங்களை விடமாட்டோம், அவங்களை உலதிக்கு வைப்போம், அப்படிலாம் ரைட்டு. ஏவாவேல் மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அது அறப்போர் இயக்கம் கொடுத்துச்சு, நியாயமான ஒன்று. ஆனால் இது வந்து கில்லி சரத் மேலே வந்து தெளிவாகவே வந்து அவங்க ஆதாரங்களோட பேசுகிறாங்க, அதுக்கான ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அவங்கள தூக்கி உள்ளே வைக்கணுங்கிறது நீங்கள் இது வந்து பழிவாங்கல் நடவடிக்கை தானே. இதை நோக்கிய நகர்வு. இதை விட நான் சொல்கிறேன், கில்லி சரத் மேலே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அதை எடுத்துருந்தீங்கன்னா உடனே வந்து மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். நீங்கள் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறது எதிர்க்கட்சிகளோட வேலையாக இருக்கலாம். அதாவது எப்பயுமே எதிர்க்கட்சிகள் ஒரு வலையை விரிக்கும். அந்த வலைக்குள்ளே போய் விழுகிறதும் தப்பிக்கிறதும் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு கூட நடந்திருக்கு, இவருக்கும் நடந்திருக்கு. இப்போது சட்டப்பேரவையில் கூட அப்படி தான் நடந்துச்சு. இதை புதிய நடுவர் நீதிமன்றம் வைக்கணும்னு சொல்லும்போது உடனே நீங்கள் அறிவிச்சிட்டீங்க, ஆமாம் எஸ்ன்ட்டீங்க. அது அப்படி இல்லை. அவையை கூப்பிட்டு பேசணுங்கிறதெல்லாம் தெரியல. அதாவது எதை எப்படி செய்யணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போது அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான ஆதாரங்களோடு பேசுகிறாங்கன்னா அதுக்கான மரியாதை கொடுங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தட்டும். நீங்கள் வந்து ஒரு நாம்கே வாஸ்தே அரெஸ்ட் பண்ணுங்கள், அது மாதிரி வழக்கு போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக இருக்கலாம். ஆனால் அது வந்து அதை வந்து ஒரு ஆக்டாக இருக்கலாம். போலீஸ் அனுமதி வாங்காமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க சொல்லலாம். அதுக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதற்கான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இது வந்து இந்த விஷயம் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. கில்லி சரத் வந்து அந்த வீடியோ வைரல் ஆனதுலேருந்து நீங்கள் அதுக்கு எந்தவித முயற்சியும் எடுக்கலை. ஆனால் இதுக்கு முன்னுதாரணமாக முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அடுத்த நொடி ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. நிறைய பேரை பார்த்துருக்கோம். அமைச்சராக இருக்கவங்களுக்கு மேலே எத்தனையோ பேர் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. நாகூர் மீரான் மேலே ஒரு கலைநூல் தொகுதியில் வந்து அமைச்சராக இருக்கார், அவர் மேலே வேறு ஒரு வழக்கில் ஒரு சிக்கல் வருது. உடனே அடுத்த நிமிஷமே ஆசிஃப் முகமதை மாற்றுறாங்க. ஆனால் நிறைய அமைச்சர்களை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க அவங்க. ஏன்னா மாற்றுறதுக்காக தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் அவர்கள் மேலே ஒரு குற்றம் வந்துச்சுன்னா அதை உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறதான் ஒரு முதலமைச்சருடைய
கடமையும் கூட. ஆனால் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடுக்கலை அப்படி. அதனால தான் பொன்முடி போன்ற விவகாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் மாட்டினார். இன்னைக்கு வரைக்கும் அவர் ராஜகண்ணப்பனை வந்து இடம் மாட்டினார். அது மாதிரியான அந்த ஒரு பழங்குடியினர்கள் வந்து பட்டியலினத்தை தவறாக பேசுனதுக்காக அப்படிலாம் வந்து அவங்கள உடனே ஆக்ஷன் எடுத்து வேறு துறைக்கு தான் மாற்றினாங்களே தவிர அதுவுமே பேச்சுக்குரியதாச்சு. ஆனால் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கணும். நீ எதுவுமே செய்யாமல் அவர்கள் மேலே அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது நியாயமான ஒன்றாக இருக்காது நினைக்கிறதா தெரியல. இல்லை, அதே நேரத்தில் வந்து கில்லி சரத் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பின்னணியில் வந்து திமுக இருக்கிறது, திமுக ஐடி விங்ஸ் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது சார். யார் பின்னாடி எதுவும் இல்லை. இப்போ வந்து உங்கள் பின்னாடி நீங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியா வச்சு தானே இது வரைக்கும் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க. இன்னைக்கு விஜயோட வெற்றியே வந்து சோஷியல் மீடியா வச்சு தான். ஏன்னா மேனிப்புலேட் பண்ணீங்க, குழந்தைகளை மீனும் மேனிப்புலேட் பண்ணீங்க, பெரியவர்களை மீனும் மேனிப்புலேட் பண்ணீங்கிறதா உங்கள் மேலே இருக்க குற்றச்சாட்டு. சோஷியல் மீடியாங்கிறது பொதுவான விஷயமாயிடுச்சு. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. இன்றைக்கி வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில் நம்மலாம் பத்திரிகையாளர்களாக தொடங்கும் போதெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறைய வந்தாச்சு, நிறைய வந்துட்டாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள் நிறைய வரதான் செய்யும். ஏன்னா ஒரு டெக்னாலஜி வளரும்போது பல மாறதான் செய்யும். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து குற்றச்சாட்டாக வைக்கிற திமுக ஐடிவிங்க இருக்க தான் செய்யும். நீங்கள் ஜென்சி கிட்ஸ் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா டிஎம்கே ஜென்சி டிஎம்கே வந்து வரதான் செய்வாங்க. அதுக்கு தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுங்கள், சரியாக எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு திராணியோடு தைரியத்தோடு நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா தான் சரியாக இருக்க முடியும். அதை விட்டு இன்னும் கிள்றாஞ்சார் அடிக்கிறாஞ்சார் கொட்டுறாஞ்சார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து முதலமைச்சருக்கு அழகு இல்லை. இப்போ தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக மாணிக்கம் தாகூர் வந்த உடனே பேட்டி கொடுக்கும்போது ஒரு தகவல் முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை ராகுல் காந்தியை யார் தொட்டாலும் அவர்களை அடிக்காமல் விட மாட்டேன். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், யார் தொட்டாலும் என்னுடைய கடுமையான அட்டாக் இருக்கும் அப்படிங்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, மாணிக்கம் தாக்கூருக்கு முதல்லேருந்தே திமுகவுக்கு பெரிய பஞ்சாயத்து இருக்குது, நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அவங்க மச்சானுக்கு சீட்டு தரலன்னு சொல்லிட்டு கோவ தளபதி கூட பஞ்சாயத்து மதுரையில் வந்து அந்த திமுக வேட்பாளருக்கு தரல அப்படிங்கிறதான் ஒரு பிரச்சனையே வந்துச்சு. அதனால தான் மாணிக்கம் தாக்கூர் பேச ஆரம்பித்தார். ஏன்னா இவருக்கு இப்போ இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா இன்னொன்று, ராகுல் காந்தி வந்து பிரவீன் சக்கரவர்த்தியையும் இது போன்ற மாணிக்கம் தாக்கூரையும் நம்புகிறார். ஏன்னா இவர் வந்து ஆரம்ப காலத்தில் ராகுல் காந்தி வந்து ஒரு மாணவர் அணின்னு உருவாக்கும் போது யுவராஜ் இவங்க கரூர் எம்பி ஜோதிமணி போன்றவர்கள்லாம் அப்போ வந்தவர்கள் தான். அப்போ தான் மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்தாங்க. அப்போ அவர்களுக்கான நெருக்கமான வட்டத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்கிறதுனால மூத்தவர்களை மதிப்பதில்லை இவங்க. அதனாலே ஒரு சிக்கல் வந்துச்சு. இப்போ வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ் கூட இப்போ சொல்கிறார், பேசும்போது சொல்கிறார், மாணிக்கம் தாக்கூருடைய இதில் சொல்கிறார், நீங்கள் வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே கூட்டம் நடத்தக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் கூட்டம் நடத்துனீங்கன்னா அது வந்து எல்லாரும் பாதியில் எஞ்சி போயிடுவாங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ மாணிக்கம் தாக்கூருடைய பதவியேற்பு அந்த சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அப்படி தான் பேசப்படுது. ஏன்னா அப்போது உங்களுக்கு சாதகமான அம்சங்களை, அது எல்லா இடத்துலையுமே ஒரு தலைவர் வரும்போது சாதகமான அம்சங்களை வரும். ஆனால் ராகுல் காந்தியை கொண்டு தாவேக்காவுக்குள்ள இந்த கூட்டணியில் வந்து நாங்கள் எதை வேணால் செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ராகுல் காந்தி வந்து நியாயமானவர்களா, முதல்ல காங்கிரஸ் நியாயமானவர்களா? இன்றைக்கி உங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் போய் சிடி சாங்க்கு டான்ஸ் ஆடுறாரு. இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து நியாயத்தையும் நேரு குடும்பத்தை தவிர வேறு யாருமே இதில் வந்து பெருசாக வளர முடியாதுங்கிறதுக்காக சீதாராம் கேசரி வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும்போது சோனியா காந்தியை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அவர் வெளியே அனுப்புனீங்க. அப்படி எல்லாம் நிறைய தகவல் இருக்குது. காங்கிரஸ் வந்து நியாயமான கட்சியெல்லாம் இல்லை. அப்போது இன்றைக்கி நீங்கள் நான் யோக்கியம் வர சொம்பத்துக்கு உள்ள வைங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து யாரை குறை சொல்வது அப்படிங்கிறது நீங்கள் வந்து நேரடியாக அட்டாக் பண்ணலாம். திமுக அட்டாக் பண்ணுங்கள். அதை விட்டு எதுக்கு மறைமுகமாக வந்து யார் செஞ்சாலும் அதெல்லாம் நல்லா தெரியும், கண்ணுக்கு தெரியும், முன்னாடி தெரியும், இவர் தான் எதிரி திமுகன்னு தெரியும், திமுக தான் எதிரின்னு தெரியும், திமுக தான் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லுங்கள். அதை விட்டு எதுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு பேசணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இப்போ காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தாவேக்காவில் அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் பேசும்போது, காங்கிரஸ் கட்சி தலைமையை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர் சொன்ன தகவல்களை ஏற்கனவே முன்கூட்டியே ஏற்றிருந்தால் இப்போ 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், 10 அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் பதவி கிடைத்திருக்கும். இது காலம் சென்ற பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிற லெவலில். அதாவது இப்போ நான் கிளவி வயசுக்கு வந்தால் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அப்படிங்கிற பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி செய்யலை. அன்றைக்கி நீங்கள் என்னத்துக்கு பாஸ் இது மாதிரி தான் அனுப்புனீங்க, வந்து கெஞ்சி கூத்தாடினீங்க, வந்து 28 சீட்டாக கொடுங்க, 25 தான் தருவோம்னு நம்ம தெளிவாக இருந்தாங்கல்ல. அன்னைக்கு திராணி இருந்தால் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே, அப்போயே போய் தாவேக்க கூட போக வேண்டியதானே. அன்றைக்கி வந்து ராகுல் காந்தி பேச யாரும் கேட்கல, மல்லிகார்ஜுன கார்கே கேட்கல, அவர் கேட்க முடியாதுன்ட்டார். அப்புறம் வந்து ப. சிதம்பரம் உனக்கெல்லாம் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டார், அவர் திருப்பி அனுப்புகிறாரு. அப்போ இவங்க வந்து கேட்குறதுக்கு அப்போ ராகுல் காந்தியை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறதுன்னு ஆகுது. அப்போது நீங்கள் வந்து அதற்கான
சக்தி இல்லாத போது நீங்கள் வந்து பேசக்கூடாது. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச பிறகு வந்து நீங்கள் கிடைச்ச 5 எம்எல்ஏல நீங்கள் 2 அமைச்சரை பிடிச்சிக்குவீங்கன்னா, அப்போ நீங்கள் அதற்கான வாய்ப்புகளை எப்போல்லாம் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, இது வந்து பச்சோந்தித்தனம் தான். இது வந்து தேவையான நேரத்தில் நீங்கள் தேவையான மாதிரி மாறிக்கிறதுக்காக நீங்கள் இப்படி மாறதான் செய்வீங்க. மாறாத ஒரு ஆளெல்லாம் இல்லை. நீட்டை கொண்டு வந்து நீங்கள் தான் முதல்ல ஆதார் கார்டு நீங்கள் தான் நந்த நீலக்கணி வச்சு நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. அது வந்து அன்னைக்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு தனி மனித உறவுகளில் வந்து அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் ஆதார் கார்டில் எல்லா விவரங்களையும் தெரிவிக்க தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு. எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுத்தீங்க. நீங்கள் கொண்டு வந்து அனைத்தையுமே பிஜேபி நடைமுறைப்படுத்துகிறது. அப்போ நான் எதை எடுத்தாலும் கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் தான் செஞ்சீங்கன்றீங்க. அப்போ எல்லாத்தையும் காரணம் நீங்களாகவே இருந்து கொண்டு நான் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு திமுக நோக்கி கை நீட்டுறது நியாயமற்றதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது 3 மாதம் அல்லது 6 மாதம் அதுக்குள்ளார தமிழகத்தில் தேர்தல் வந்துவிடும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் வீரபாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உயரத்திற்கு ஏற்ற பேச்சை பேசணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ கூட்டணி வந்து அந்த அளவுக்கு சரியா இல்லைங்கிறத அவர் உணர்கிறார். என்னன்னா முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு சட்டப்பேரவை மாதிரி நடத்தலை, அவர் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி நடத்துகிறாருன்னு உதயநிதி சொல்கிறார். அவர் வந்து இப்படி சைகை காமிக்கிறாரு. அது தவிர வந்து அப்பாவை காணோம்ங்கிறாரு. அப்போது இதை வந்து கூட இருந்த கூட்டணி கட்சிகளுடைய அமைச்சர் பதவி வாங்கிய வன்னியரசு விசிகா போன்றவர்களே வந்து கம்யூனிஸ்ட் போன்றவர்களே வந்து அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க. முதலமைச்சர் விஜய் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து இன்னமும் வந்து ஒரு தாவேகா கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோன்னே சொல்ல மறுக்கிறாங்க அவங்க. ஏன்னா இந்த நேரத்தில் எப்படி எடுக்க முடியும், தீர்வு எடுக்க முடியும்? இப்போ கூட அண்மையில் வந்து நேற்று பேசும்போது புஷிட்ட வந்து என்ன ஓவராக பண்ணுறாங்க, நம்ம வந்து இடைத்தேர்தலில் வந்து நம்ம சக்தியை நிறைவேற்றின பிறகு தான் அவங்களெல்லாம் பண்ணிக்கணும், அது வரைக்கும் இருக்கட்டும். ஆனால் இருந்தாலும் கூட இருந்துகிட்டே நம்மள பதவி அது அனுபவிச்சுக்கிட்டே அவங்க அப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி காமிச்சிருக்காரு. அது வந்து பேசப்படுகிறது, வெளியே சொல்லப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டாங்க. அவரை தொடர்ந்து விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்போ எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால இணைவதற்கான நிலையில தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள இணைய போறாங்க அப்படியே செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. நீங்க ஜான ஆரோக்கியசாமி முட்டுக்கட்டை போடுவாங்க. ஆமா, ஏன்னா 29ஆம் தேதி அது அவங்க வந்து இணைவதற்கான விழா வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அதை வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாட்டை காரணம் காமிச்சு ஜூலை 2ன்னு மாற்றிருக்காங்க. ஆனால் ஜூலை 2லையுமே வந்து இணைக்க வைப்பார்களா சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே வந்து எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் இதே பிரச்சனை இருந்தது. சிவி சண்முகத்தை வந்து அழைக்கும்போது டெல்லி சிறப்பு பிரதிநிதி தரேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து சரின்னு சொன்னார். அப்போ 15 எம்எல்ஏ கூட வன்னியர் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களே ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னாங்க. அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. இன்றைக்கி எப்படி மதிமுகவில் இருக்க 2 எம்எல்ஏக்கள் நாங்கள் திமுகவுக்கே போகிறோம், ஒருத்தர் திமுகவுக்கே போகிறேன்ட்டார், ஒருத்தர் திமுகவிலே தொடர்வே அந்த உதயசூரியன் சேர்ந்த எம்எல்ஏவே தொடர்வேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இது மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதுக்கடுத்து தான் வந்து வெங்கட்நாராயணா போகிறார் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக. அதுக்கு ஒரு கொஸ்டின் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு கர்நாடகாக்காரரை வந்து ஏற்கனவே மேகதாது பிரச்சனை இருக்குது. அந்த நிலையில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் போட்டுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் அதற்கு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இல்லை, அவர் கர்நாடகா கிடையாது, ஆந்திராவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி விளக்கம் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு மாநிலம் தமிழ் மாநிலம் இல்லையே, தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு அறிவு ஜீவியை ஒருத்தரை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கீங்களா? அப்படி இல்லைங்கிறத விட ஜனநாயகத்தில் வந்து 600 கோடி உங்களுக்கு செலவு பண்ணாரு, லாஸ் ஆயிடுச்சு, அதுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுறீங்களா? அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, தமிழகத்தினுடைய வரிப்பணத்திலிருந்து அவருக்கு சம்பளம் தர அளவுக்கு நீங்கள் எதுக்கு தயாராக இருக்கீங்க? அப்போ இது நியாயமற்றது தானே அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி. தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவராக இல்லைங்கிறதான். ஏன்னா தமிழ் மண் எனக்கு என் மண், என் தமிழ் மண் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அப்போ இங்கே இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை வந்து வேற ஒரு வேறு மாதிரி ஒரு புனைவை செய்கிறீங்க அப்படிங்கிறதா. இப்போது இவங்களுடைய கூட்டணியிலையுமே வந்து ஒரு சரியான அளவில் தெளிவான சிந்தனை இல்லை. அன்புமணி வந்து பார்க்குறாரு, சௌமியாவை வந்து முதலமைச்சராக அமைச்சராக மாற்றுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போது இதில் வந்து யாரையாவது எடுத்துட்டா 8 பேர் காணாமல் போயிடுவாங்க. அந்த ஒரு இப்போ 4 பேர் தான் அவங்க இருக்காங்க. அதனால தான் அந்த முடிவு எடுக்க முடியல அவரால் விஜய். இல்லைனா எடுத்துருப்பார். ஏன்னா குதிரை பேரம்னு பேசுகிறாங்களே தவிர குதிரை வேகத்தில் பேசலாம், குதிரை பேரம்னு பேசலாம். ஆனால் இது எந்த வகையில் யானை பேரம் அப்படிங்கிறது வைகோவுடைய விவகாரத்தில் பேசப்படுகிறது. வைகோ சொல்கிறார், நீங்கள் வந்து 2 பேரும் ரிசைன் பண்ண சொன்னால் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொன்னார்ன்றார். அப்போ விஜய் சொன்னார்னா நீங்கள் மறைமுகமாக வந்து நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லி நீங்கள் காசு கொடு சோஃபா மாடல் அரசுன்னு அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதில். அப்போ நீங்கள் உடனே மாற்றி பேசுகிறாரு வைகோ. ஏன்னா அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது அவர் சாதாரணமான ஒன்று தான் எப்பயுமே. ஏன்னா அவருக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்குது. ஸ்டாலினை வந்து அடுத்த தலைவராக வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியே வந்தார். ஆனால் திரும்பி அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. அன்றைக்கே வந்து திரும்பி பேச முடியும். அதே மாதிரி கருணாநிதி அவர்களுடைய சாதியை சொல்லி பேசியவர் அவர்.
நேரடியாக வெளியே வந்து பேசினார். அடுத்த முறை அதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் பேசலைன்னு சொன்னார். ஏன்னா இவருக்கு வந்து முன்னால் பின்னால் பேசுகிறது பிரச்சனையே இல்லை. அந்த வகையில் இவர் வந்து விஜயை வந்து காப்பாற்றுறதுக்காக பேசுகிறாரு. ஆனால் ஏன்னா 2 பேருமே அவங்க கூட வரல, அதுதான் பிரச்சனை. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164